அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. February 2nd இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்ன மாதிரியான லெவல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண விஷயங்களை பார்த்துட்டு அடுத்து மண்டே மார்க்கெட்டில் என்ட்ரி டார்கெட் லெவல், மார்க்கெட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேஷன் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம February 2nd நம்ம கொடுத்த இன்டிமேஷன்ல மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும், ஓவரால் வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது அதிகபட்சமான டார்கெட் வரைக்கும் லெவல்ஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் இன்ட்ராடேக்கான என்ட்ரி லெவலும் டார்கெட்டும் ஷார்ட் டேர்மில். ஸோ அந்த என்ட்ரி லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் அப்படின்ற மாதிரி அடுத்த டார்கெட் ஹையஸ்ட் டார்கெட்டை வந்து 22,117 அப்படிங்கிற அந்த டெவலப் வரைக்கும் டார்கெட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து மொமெண்டம் வந்து ரேஞ்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் எந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் மேலேயே கீழே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் அப்டேட்டடாக நியூஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது February 1st மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால மார்க்கெட் வந்து ரொம்பவும் ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்பவும் மோசமான ஒரு மார்க்கெட்டாக இருக்கும். அதனால நம்ம ரொம்ப விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்து என்ட்ரி எடுக்காம இருந்தோம். ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து அக்யூமுலேட் ஆகியிருந்தப்ப நம்ம ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு ஷார்ட் வீடியோ சொல்லிடலாம். பர்டிகுலராக இந்த லெவல் மேலே பிரேக் அவுட் ஆகும்போது 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இன்னைக்கு நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நடக்கல. நேற்றுனா February 1st எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது நடக்கல, ரிஜெக்ட் ஆயிடுது. ஆனால் இன்னைக்கு த சேம் இந்த லெவல் வந்து 21,800 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து 22,000 அப்படிங்கிற வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் வந்து சூப்பரான ஒரு ஹைக் சடனாக மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து 22,130 ஸோ இந்த லெவல் ஹையஸ்ட் டார்கெட்டாக நம்மளுடைய லெவல் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது. ஸோ இதுவும் முடிஞ்சது. இந்த லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சடனாக மார்க்கெட் கீழே இறங்கி ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக 21,800 அப்படிங்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட பக்கமாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் மூமெண்டமில் என்ன புரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி போய் அதை ஹை டார்கெட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 21,680 அப்படிங்கிற இந்த லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் சப்போர்ட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஹை லோ அப்படிங்கிற இந்த லோவோடைய டார்கெட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா February லெவல் போட்டு வைப்போம் பாருங்க. ஸோ 61% டார்கெட் அப்படிங்கிறதுடைய லெவல் பார்த்தீங்கன்னா 21,750 வருது. ஸோ நமக்கு 700 அப்படி 680 to 700 அப்படின்னு நம்மளுடைய பாயிண்ட் அக்யூரேட்டாக நம்ம இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இந்த எல்லா ரீசனும் ஒத்து போகிற ஒரு இடம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்தால் மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து சூப்பரான மூவ் மேலே போகலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்காம புல் பேக் கொடுத்து ரிஜெக்ட் ஆகி டவுனில் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 21,500 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவல். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே மார்க்கெட் போகுதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஓவரால் நம்ம இந்த மண்டே மார்க்கெட்டுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ரெண்டு லெவலுக்குள்ள சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கேப் டவுன்ல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது அப்படிங்கிற விஷயங்களை செஞ்சாலும் செய்யலாம். இல்லை இப்படி கேப் டவுன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டா கேப் அப்லேயே. ஸோ இப்போ இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம பார்த்துக்கிட்டு ஷார்ட் டைம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது 21,920 அப்படிங்கிற அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி அடுத்த டார்கெட்டாக நமக்கு வெயிட் பண்ணுற மாதிரி 22,140 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகலாம். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து டார்கெட் சொல்ல முடியும். ஆனால் இப்போ கரண்ட்ல நமக்கு இருக்கிற லெவல்ஸ் அப்படிங்கிறது 21,660 அப்படிங்கிற சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 22,130 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் கூட தான் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி வேற ஒரு ஸ்டேஜ் போகுது அப்படின்னா அப்டேட்டடாக நம்ம டெலிகிராமில் டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். சார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 22,200 அப்படிங்கிறதுல 1 லேக் கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 22,700, அதுக்கப்புறம் 23,000 அப்படிங்கிற லெவலில் தான். ஸோ 3 லெவலில் மட்டும்தான் 1 லேக் கான்ட்ராக்ட் மேலே இப்போ கரண்ட்ல இருக்கு. ஸோ இந்த டைம்ல சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அக்யூமுலேட்டுங்கிறது 21,000 அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே சப்போர்ட்லாம் வந்து அதிகம் அக்யூமுலேஷன் இல்லை. ரெசிஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவலில் மட்டும்தான் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை மண்டே வரைக்குமே இந்த லெவல்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா, அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் அக்யூமுலேட் ஆகல அப்படின்னா மார்க்கெட் செம்ம வாலட்டிலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயங்களை வச்சு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடே லெவல் அப்படின்ற மாதிரி பார்த்த 21,700 அப்படிங்கிற இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 21,130 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ட் இதுக்குள்ளதான் இப்போ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இந்த அடுத்த லெவல் ஆஃப் 21,500 அப்படிங்கிறது. ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட், இந்த 2 லெவலும் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போனால் அடுத்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு 21,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்க சப்போர்ட் லெவலாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே வந்து பிரேக் அவுட் ஆன பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அப்படி மேலே போகும்போது எக்ஸ்டென்ஷனாக நம்மளுடைய டார்கெட் லெவல் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணுறது இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அக்யூமுலேட் ஆகிருக்கிறது இங்கே 22,200, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 700 அப்படிங்கிற இந்த லெவலில். ஸோ இந்த லெவல், ஸோ 2 லெவல்லையும் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது எப்படி ரியாக்ட் ஆகணும் ஓவராலாக வந்து வீக்லி ஃபுல்லாக பிளானுக்காக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் மண்டேல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சான்சஸ் நடக்க வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 21,700 to 21,130 இந்த லெவலுக்குள்ள மட்டும்தான் போக சான்சஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீப் இந்த மணி தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 21,500 அப்படிங்கிறது டீப் இந்த மணியில் காலும், 22,100 or 200 அப்படிங்கிறது புட்டும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கோம். இந்த என்னோட பாயிண்ட் ஆஃப் மட்டும்தான். உங்களோட ஐடியாவை கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.